வேதத்தை திறந்து என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது, கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது, அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி. ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்ட உடனே முந்தி செய்தது வந்து போல நிமித்தம் பார்க்க போகாம, நேரங்காலம் அதுக்கெல்லாம் விசாரிக்க போகாம அவன் முகத்தை அவன் திருப்புறான். அவனுக்குள்ள ஒரு ரெவலேஷன் வந்துருச்சு பீலேயாமுக்குள்ள. ஆனால் ஆண்டவருடைய இருதயம் என்னன்னா, இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். இஸ்ரவேல் மக்கள் சபிக்கப்படணும் என்பது தேவ சித்தம் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அதான் ஆண்டவருடைய சித்தம். யார் யாரெல்லாம் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறினார்களோ, வாசிங்க, அதை தான் அன்னைக்கு நான் எடுத்து காட்டினேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் தேவனுடைய பிள்ளைகளை 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 4ஆம் அதிகாரம் 28. அதே கலாத்தியர் 4:28. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் அழகாக இந்த வசனத்தில் எழுதுகிறதை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே இன்னொரு வசனத்தை கூட இப்போ எக்ஸ்ட்ராவாக அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்லலை, இப்போ சொல்கிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமர் 9:7. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ரோமன் சாப்டர் அந்த 9-7 சொன்னது தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28 திரும்ப எழுதுறாரு. இஸ்ரவேலர் எல்லாருமே வாக்குத்தத்த பிள்ளைங்கள்னு சொல்லிடாதப்பா. அதை அவர் அழகாக சொல்கிறார் பாருங்க. ஆபிரகாமின் சந்ததி என்றாலும் எல்லாரும் அவனுடைய பிள்ளைகள் ஆக முடியாது. இப்போ நம்ம சொல்லிக்கிடுவோம், நான் ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க அப்படின்னு நம்ம பேசிக்கிடலாம். ஆனால் அதாவது ஈசாக்கையின் போல நம்ம வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா மாறணும். ஆமேன். அதான் ரொம்ப முக்கியம். அதாவது அந்த வசனத்தை பாருங்கள். ஆபிரகாமின் சந்ததி யார்? எல்லாரும் பிள்ளைகள் அல்ல. ஆமாம், ஆபிரகாம் சந்ததி பார்த்தா இஸ்மவேல் ஆபிரகாம் சந்ததி தான். என்ன சொல்கிறீங்க? அப்போ அவன் வந்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இல்லை. ஆனால் சாராளுக்கு பிறந்த ஈசாக்கு வழியாகத்தான் தேவன் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை ஈசாக்கின் சந்ததி, அதான் இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. அதனால்தான் வந்து திரும்ப 3:29 வாங்க. கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி. கிறிஸ்துவை உடையவன் யார் அப்படின்னா, இயேசுவை தன் வாழ்க்கையில் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, born again, மறுபடியும் பிறந்தவன். உதாரணத்துக்கு எங்கள் அப்பா அம்மா சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்க, சரியா? அப்போ நானும் என்னை கொண்டு போய் அங்கே சர்ச்சில் வந்து என்னை வந்து பிள்ளையாக இருக்கும்போது தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுத்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் எனக்கு தெரியாது, ஏன்னா 3 மாதமா 4 மாதமா தானே, என்ன தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு உணர்வை ஆண்டவர் கொடுத்தது 19வது வயதில். அப்போ மனம் திரும்பும் போது தான் எனக்குள்ளே ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் வந்தது. அப்போது தான் நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். அது வரைக்கும் எனக்கு ரட்சிப்புன்னா தெரியாது, பாவ மன்னிப்பு நிச்சயம்னா தெரியாது, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுறதுன்னா
தெரியாது. ஏன்னா எனக்கு சொல்லியே கொடுக்கல எங்கள் சர்ச்சில். அவ்வளோதான். என் ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு பெரிய கிருபை 12 வயசில் 15 வயசில் 13 வயசில் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவத்தெல்லாம் கத்த தந்ததுக்காக தோத்திரம். அப்போது நான் எப்போது கிறிஸ்தவனாய் மாறுகிறேன், இயேசுவின் இரத்தத்தினால ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி நான் ரட்சிப்பின் பேழைக்குள்ளே நுழையும் போது தான் நான் சரியான கிறிஸ்தவனாய் மாறுகிறேன். அப்போ மற்ற கிறிஸ்தவன் யாரு? பாரம்பரிய கிறிஸ்தவன், பெயர் கிறிஸ்தவன், நாள் பார்க்குற, ஜோசியம் பார்க்குற, நேரம் பார்க்குற, நிமித்தம் பார்க்குற கிறிஸ்தவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இப்படிப்பட்ட அது வேற சப்ஜெக்ட். இப்போ அதுக்குள்ளே நான் போகலை. இன்றைக்கு உங்களுக்குரிய ஒரு விசேஷ ஆசீர்வாதம் என்றான் என்னன்னு கேட்டால், நம்ம எல்லாருமே கிறிஸ்துவை உடையவர்கள், ஆபிரகாமின் சந்ததி, வாக்கு தத்தத்துக்கு நம்ம சுதந்திராயும் இருக்கிறோம். வாக்கு தத்தத்துக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது, வாக்கு தத்தத்துக்கு தகுதியான ஆட்களாக இருக்கிறோம். ரைட். இது கேட்க நல்லா இருக்கு, ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்குது இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னும் ஒரு வசனம் யாக்கோபு 1:7 கர்த்தருடைய பிள்ளைகளை யாக்கோபு எழுதுறாரு. யாக்கோபின் நிருபம் 1 அதிகாரம் 7 என்ன சொல்றாரு? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. ஷார்ட்டா சொன்னா எந்த நன்மையும் கிருபையும் அங்கிருந்து தான் வருது. ஆமாம், நம்மளை நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள்லாம் நமக்கு சொல்லி இருக்க, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு உண்டாயிருக்க, ஏயா இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்து பலிக்க மாட்டேங்குது? ஏன் சகோதரனே இந்த ஆசீர்வாதத்தினால எங்கள் வாழ்க்கை அமையல? நாளெல்லாம் போராடுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் ஏராளம். அவர்களுடைய கண்கள் திறக்கப்படணும் தான் என்னுடைய பாரம். கர்த்தர் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன் பிள்ளைகளை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி என்றாலும் ஏன் எனக்கு அந்த ஆசீர்வாதம் எனக்கு வரல? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, அலட்சிய போக்கு. ஆசீர்வாதத்தை அனுபவிக்காம போனதுக்கு ஒரு அலட்சியம் காரணம், அலட்சிய போக்கு. அதுக்கு ஆண்டவர் ஏசாவை அடையாளம் காட்டினார். இப்போ அதுக்கு போக மாட்டேன். இன்னைக்கு அடுத்தது ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரத்துக்கு நானும் பைபிளை புரட்டுறேன், நீங்களும் பைபிளை புரட்டுங்க. ஜான் சாப்டர் 20க்கு வாங்க. 24 மற்றும் 25 வசனங்கள். பிரைஸ் காட். 24 வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. அவர்களோடு கூட இருக்கல. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். கர்த்தரை கண்டோம் என்று அவனிடத்தில் சொன்னாங்க. அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளின் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு, அந்த காயத்துல என் விரலை போட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய, என் கையை அவன் விலாவுக்குள்ள விட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லிட்டான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இந்த சென்ட் தாமஸ்க்கு டவுட்டிங் தாமஸ். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு முறையும் நாங்கள் அங்கே போவோம். ஒரு முறை அங்கே போயிருந்த போது அங்கே இருக்கிற கைடு, ஒரு யூத கைடு வந்து எங்களை கைட் பண்ணி கொண்டு போகும்போது சொன்னார், நீங்களாம் இந்தியன்ஸ் தானே? ஆமாம். அது சொன்னார், இந்தியாவில் எந்த பகுதியிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, விச் பார்ட் அப்படின்னு கேட்டார். அப்போது நான் சொன்னேன், நாங்கள் வந்து டவுன் சவுத்தில் தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலத்தில் சென்னை பட்டணத்தை மையமாக வைத்து இவங்க பேர் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் வாயிலேருந்து வந்தது, அந்த டவுட்டிங் தாமஸ் மறித்த இடத்துலேருந்து தானே வந்திருக்கீங்கன்னு. ஆமாம், அப்போ உங்களுக்கும் அந்த ஆவி இருக்கான்னு பார்த்துக்கிடுங்கன்னாரு. சும்மா ஒரு ஜோக் அடித்தார். அதாவது
சந்தேகம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் சொன்னார், நான் மரிப்பேன், 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவேன், உங்கள் இருதயம் கலங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியும் அவங்க அப்போ அங்கே இருக்கிற சூழ்நிலை டென்ஷனில் கதவை பூட்டி கொண்டிருக்கும் போது இயேசு தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஆனால் அந்த குரூப்பில் அந்த தோமாவை காணும். பைபிளில் வாசிக்கிறோம் 24 இயேசு வந்தபோது 12 ஒருவனாகி திமிர்ப்பட்ட தோமா என்பவன் அவர்களோடு கூட இருக்கலை. எங்கே போனாருன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் லைவ் சாட்டில் போடுங்க, சரியா? இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ இவன் ஆண்டவருடைய பார்வை ரொம்ப உன்னிப்பாக இருக்கும். வசனம் சொல்லுகிறது 25க்கு வாங்க. 25க்கு மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் அவனோடு சொன்னார்கள். அதற்கு அவன் கையை ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன்னுக்கிட்டு ஸ்டபனாக சொல்லிட்டு கிடக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 26க்கு வாங்க. 26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு 8 நாளைக்கு பிறகு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். தோமா இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 27 பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். என் கையை பாரு. உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. விசுவாசியாயிரு என்றார். ஆமென். அப்போ செகண்ட் டைம் ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுக்க வர்றாருனாலே அது இந்த தோமாவுடைய சந்தேக ஆவியின் வெளிப்பாடு தான் அவிசுவாசமான வார்த்தை. அப்போ அந்த அவிசுவாசம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா சந்தேகத்திலேருந்து ஆரம்பிக்குது, டவுட். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்கு there are lot of reasons இருக்குது இல்லை? அதில் ஒன்று அலட்சிய போக்கு, இரண்டாவது சந்தேகம் என்ற பொல்லாத ஒரு ஒரு குணம் சொல்ல மாட்டேன், ஒரு ஸ்பிரிட்னு சொல்லுவேன், ஒரு ஆவி. சந்தேகம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சந்தேகத்தினால் அழிந்து போன குடும்பங்கள் ஏராளம். சந்தேகத்தினால் ஆசீர்வாதத்தை இழந்து போன விசுவாசிகள் ஏராளம். இந்த சந்தேகம் என்பதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை மட்டுப்படுத்துகிற, அல்லாவிட்டால் கட்டுப்படுத்துகிற பொல்லாத குணம். ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரோ தெரியலையே, என்ன நடக்குமோ தெரியலையே, ஒரு சந்தேகம். அப்போ அதைத்தான் யாக்கோபு சொல்வார்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வாசிங்க 1ஆம் அதிகாரம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம். வேதம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுறவன் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கொப்பா இருக்கிறான். ஆமா, சந்தேகம் படுறவன இங்க யாக்கோபு அவர் சொல்றாரு, அவன் யாருக்கு அடையாளமா இருக்கான் தெரியுமா? யாரை போல இருக்கான் தெரியுமா? காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளோ அழகான வசனம் பாருங்க. சந்தேகம், அது அந்த சந்தேக புத்தி வந்துட்டுன்னா அது கடலின் அலை போன்றது. ஆமாம், சென்னை வாசிகள் மெரினா கடற்கரைக்கு போயிருப்பீங்க. போகலைன்னா ஒரு முறை போய் அங்கே போய் காற்று வாங்க போகிறீங்களோ வாங்கல, அது வேறு விஷயம், உங்களை பொறுத்தது. அந்த அலைக்கு முன்னால் போய் நின்று கொஞ்ச நேரம் பாருங்கள். எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு முறை அந்த அலை வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அலைகள் ஓயாது, அலைகள் ஓய்வது இல்லை. அப்போது அதே மாதிரி இப்போ அலைகளை போன்றது தான் சந்தேகமா. ஒரு சந்தேகம்னு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டுன்னு வைங்களேன், அந்த வீட்டை குட்டிச்சவராக்கிறோம். சந்தேக ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டுன்னா அவனை பைத்தியக்காரனை ஆக்கிறோம். சந்தேகம், வசனத்தின் மேலே சந்தேகம், ஊழியத்தின் மேலே சந்தேகம், ஆண்டவர் மேலேயே ஒருத்தனுக்கு சந்தேகம் வந்துட்டுன்னு வைங்க, குழப்பம் வரலாம், ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரலாம். ஏன்பா இது நடந்தது அப்படி இப்படின்னு நம்ம புலம்பலாம். ஆனால் சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வந்துட்டுன்னு வைங்களேன், சந்தோஷத்தை திருடிடும். சந்தேகம்னு வந்துட்டுன்னா சமாதானம் எடுபட்டு போயிடும். அப்போ இன்றைக்கு ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன அப்படின்னா சந்தேகம். புருஷன் சொல்லுவார், ஓயாமல் ஜபம் ஓடிட்டு கிடக்க. அதோட சொல்கிறேன், 5:30 மணி ஆனால் இவன் சத்தம் போடுறான்,
பார்த்து பார்த்து ஒரு அடிக்ட் ஆகிட்ட நீ, 4 நாளைக்கு பார்க்காம கிடந்த எவன் கேட்குறானா அப்படின்ற மாதிரி இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறவங்க இப்படி இருக்கும். சிலருக்கு ரொம்ப வெறுப்பில் வேதனை. நான் அவங்கள பற்றி தவறாக பேசவே மாட்டேன். அவங்க மனதில் ஏதோ மனதளவில் காயப்பட்டிருப்பாங்க, பாதிக்கப்பட்டிருப்பாங்க, தேவனுடைய அன்புக்கு தூரமாக இருப்பாங்க. ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறாரு. ஆனால் எவ்வளவோ செய்திகளை கேட்டும் வசனங்களை கேட்டும் நிறைய பேருக்குள்ள சந்தேகம், நான் ஆசீர்வதிக்கப்படுவேனா? இப்போ இவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்குள்ள விசுவாசம் வரமாட்டேங்க. இவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இருக்க எபிரேயர் 12ஆம் அதிகாரமே கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாச பட்டியல் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு அதிகாரமே அதுக்காக கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். பவுல் மூலமா எபிரேயர் நிருபக்காரன் எழுதி வச்சிருக்கிறார். ஆனாலும் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு இருக்க இல்லையா? அந்த வசனத்தை நீங்கள் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறதுனால நான் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் வாசிக்கிறேன். 11:39 கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிங்க. அதாவது 38 வாசித்தா நல்லா இருக்கு, நான் நம்புகிறேன். ஆமன். எபிரேயர் 11:38 முதல், உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை, அவர்கள் வனாந்திரங்களிலும் மலைகளையும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். ஆமாம், விசுவாசத்துக்காக போராடினவங்க இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றையும் தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ இவ்வளவு பாடுகளின் வழியே அவங்க போறாங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறவனுக்கு சந்தேகம் இருக்காது, சந்தேகம் இருக்கிறவனுக்கு நம்பிக்கை இருக்காது. அப்போ இன்றைக்கு உங்கள் படிப்பு, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம், உங்களுடைய சரீரத்துக்கு அடுத்த காரியம், புரியுதா? ஒரு நாள் மறிக்கணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் என்னைக்கு மறிக்கணும்னு அவர் எழுதி வச்சுக்கிறார், அன்னைக்கு தான் மறிக்கணும். காலத்துக்கு முன்பாகவே சத்துரு நம்மை தொடக்கூடாது. என்ன சொல்றீங்க? அப்போ இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலங்களை, ஒரு வேளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் அதை நடத்துவார். இந்த சந்தேகம் எப்போ வரும்? புரியுதா? சந்தேகம் எப்போ வரும்? தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தில் நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகம் எப்போ வரும்னா பிரச்சனை நடுவே வரும்போது தான் சந்தேகம் வரும். பிரச்சனை நடுவில் தான் அந்த சந்தேக ஆவி பயங்கரமாக கிரியை செய்யும். சந்தோஷமாக இருக்கும்போது சந்தேகம் வராது. உபத்திரம், நெருக்கம், பாடு, டாக்டர்ஸ் இப்படி சொல்கிறாங்க, கடங்காரம் நெருக்கிறான், பிள்ளைகள் எரிஞ்சு விழுது, வீட்டுக்குள்ளே ஒரு சரியான ஒரு ஸ்மூத்தான ஒரு சுமூகமான ஒரு காரியம் இல்லை அப்படின்னோடனே ஒரு இவ்வளோ ஜெபம் பண்ணமே, இவ்வளோ பைபிள் வாசித்தமே அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் வரும். நான் சொல்கிறேன், வராதுன்றவன் மனுஷன் கிடையாது. புரியுதா? வரும். ஐயோ எனக்கெல்லாம் வராதுப்பா, இவருக்கு தான் வருதுன்னு. அதாவது அவங்க தேவனோடு நடக்காத ஆளாக இருப்பாங்க. ஒருத்தன் தேவனோடு நடந்தா அவனுக்குள்ள இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும்போது சில நேரத்தில் ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுவான், குழம்பி போயிடுவான். கர்த்தருடைய பிள்ளைகளை, உதாரணமாக கிதியோன் கேட்பாரு, கிதியோனை பார்த்து பரலோகத்தின் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சொல்லுவாரு. நியாயாதிபதிகள் புத்தகத்தில் தெரியுங்களா, 6ஆம் அதிகாரத்தில், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உடனே அப்படியே ஆமேன், அல்லேலூயா, தோத்திரம் அப்படிலாம் பேசல. என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் நடக்குமா? அவனால் நம்ப முடியல. ஒரு பக்கம் வேதனை, கஷ்டம், 7 ஆண்டு சிறையிருப்பு, 7 ஆண்டு மீதியானர் கையில் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு கிடக்காங்க, வெளியே வர முடியல. இப்போ 7 ஆண்டு, சிலர் 10 ஆண்டு கடன் இருந்து மீளலை, சரியான சந்தோஷமான நிலைமைக்கு வரல. அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு, சரியா, நிறைய காரணங்கள் இருக்குது. இல்லை, ஜெபிக்கும் போகும்போது நல்லா இருக்குது, பாஸ்டர் பேசும்போது நல்லா இருக்குது, வசனத்தை சொல்லும்போது நல்லா இருக்குது, ஏன் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நல்லா இருக்குது, உங்கள் பிரதர்ஸ்லாம் ஜெபம் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது, பாட்டு படிக்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் பிரச்சனையை சந்திக்கும் போது தான் நான் ஒரு மாதிரி ஆயிடுறேன். தைரியமாக இருங்க. பிரச்சனை சந்திக்கும் போது தான் நம்ம எப்படின்னு நமக்கு தெரியும். பிரச்சனையை சந்திக்காதவன் பேசுறதுக்கும் பிரச்சனையை சந்தித்தவன் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உபத்திரவத்தை சந்தித்தவங்க பேசும்போது உபத்திரப்படுறவங்களை பார்த்து தைரியமா இருங்க
ஆமா, மரணத்தை சந்தித்தவர்கள் பேசுறது போது அவங்க பேச்சுக்கும் மரணத்தை சந்திக்காதவன் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இது சரி வருமா, சரி வராதா, சரி வருமா. உதாரணமா சில நேரத்தில் வசனத்தை குறித்தே நமக்கு சந்தேகம் வந்துடும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமன் சாப்டர் 4 verse 20 வாசிங்க டக்குன்னு. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். பாத்தீங்களா? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாம. இந்த நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் அவனுக்குள்ள சந்தேக ஆவிக்கு இடம் கொடுக்கல. இங்க பாருங்க, நான் அடிக்கடி யோசிப்பேன், உங்களுக்காவது ஒரு யூடியூப்ல பேசுறோம், இன்னொரு பக்கம் நான் பேசணும், இன்னொரு பக்கம் மோகன் சி அண்ணன் பேசுவாங்க, இன்னொரு பக்கம் டி மோகன் பேசுவாங்களோ, அல்லது உங்க பாஸ்டர் பேசுவாங்களோ, என்ன போல இன்னொரு சுவிசேஷகரோ பாஸ்டரோ பேசும்போது உங்களுக்குள்ளே ஒரு பலன் கிடைக்குது, ஒரு தைரியம் வருது. திடீர்னு ஒரு ஒர்ஷிப் பண்ற தம்பி வந்து பாடுறான்னு வைங்க, அந்த பாட்டு உங்களை ஆறுதல் படுத்துது, உங்களுக்குள்ள அந்த நேரத்துக்கு ஒரு புது பலனா இருக்குது. ஆபிரகாமுக்கு எந்த ஒர்ஷிப் லீடர் கடந்து அவரை லீட் பண்ணிக்கிட்டு போனாரு? ஆபிரகாமுக்கு எந்த பாஸ்டர் கடந்து ஆமா நீ கர்த்தர் நடத்துவார், சோர்ந்து போகாத, சாராளை கூப்பிடு, ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு யார் நடத்தினது அந்த காலத்துல? யோசித்து பாருங்க. தன்னந்தனியாக தெளிவா பைபிள் சொல்லுது. உங்கள் அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஐசையா சாப்டர் 51 verse 2, உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்க, அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அப்போ ஆபிரகாமை அழைக்கும் போது உங்க எல்லாருக்கும் தெரியும், அவன் ஒருவனாய் தனி மனிதனாய், நல்ல கவனிங்க, தெய்வீக சத்தத்தை கேட்டான். அவனை லீட் பண்றதுக்கோ கைட் பண்றதுக்கோ கன்சோல் பண்றதுக்கோ இல்லை, அவனுக்கு கரம் பிடித்து நடத்துறதுக்கு ஒரு மனுஷீகத்தில் அங்கே யாருமே இல்லை. யாருமே இல்லாத நாட்கள்ல வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் அவனுக்கு சந்தேகம் வரல. வாக்கு தத்தத்தை குறித்து சந்தேகப்படாதீங்க. சந்தேகம் படாதீங்கன்னு சொல்லும் போதே சந்தேகம் வரும். ஆனா அந்த சந்தேகத்தின் ஆவியை நான் இயேசுவின் நாமத்தினால விரட்டி அடிக்கிறேன்னு சொல்லுங்க. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சந்தேகம் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எடுத்து காட்டட்டா வசனத்தை? வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை. ஆமென். அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், 20ஆம் வசனத்துக்கு வாங்க. 20ஆம் வசனம், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னான். ஆமென். பாத்தீங்களா? நல்லா கவனிக்கணும். நல்லா நீங்க சோர்ந்து போகாதீங்க. பைபிளை நல்லா படிக்க வேண்டிய விதத்துல படிக்கணும். அப்போ பேதுரு யார்? லேஸ்பட்டாளா? இல்லை. பேதுரை பற்றி இன்னைக்கு கூட சொன்னேன் நான் உங்களுக்கு. என்ன சொன்னேன்? அவர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீச்சர், அனாயிண்டிங், நீ இறங்கின உடனே அபிஷேகம் பெற்ற உடனே முதல் பிரசங்கர் அவர் தான் சர்ச்சில். அப்போ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன், இல்லை ஆண்டவரோடு அதிகமாக பழகின ஒரு மனுஷன். இப்போ அபிஷேகம் பெற்ற உடனே கர்த்தர் அக்கினியாய் பயன்படுத்தி கொண்டிருந்த காலத்தில் அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்குதான். அந்த தரிசனத்தை குறித்து அவருக்கு சந்தேகம் வந்தது. ஆமாம், அவனும் ஒரு பாடுள்ள மனுஷன்தான். அப்போ உங்களுக்கு ஒரு தரிசனம் அல்லது உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு அல்லது உங்களுக்கு ஒரு திட்டம், உங்களுக்கு ஒரு தீர்மானம், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய பிஸ்னஸ் அல்லது உங்களுடைய வேலை, படிப்பு, எதிர்காலம், குழந்தை, இப்படி எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் பேசியிருந்தாலும் சில சந்தேகம் உங்களுக்குள்ள வந்திருக்கா? கர்த்தருடைய பிள்ளைகளை 17ஆம் வசனத்தில் அவன் தனக்குள்ளே சந்தேகப்படுறான். வெளியே சொல்லலை, எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு. இப்போ நானே சொல்கிறேன் வைங்களேன், சில விஷயத்தில் எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது அப்படின்னா ஜிபிஎஸ் ராபின்சன் விழுந்துட்டாருன்னு வாட்ஸ்அப் ஃபுல்லுக்க நம்ம அனுப்பி விட்டுருவோம். அவன் தனக்குள்ளே சந்தேகப்படுகிறான். அதை அறிந்த தேவன் 20ஆம் வசனத்தில், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கு சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போ. உடனே ஆன்சர் வருது. அப்போ இதுலேருந்து என்ன அர்த்தம்னா, நீங்கள் சந்தேகப்பட்டாலும் உங்களை அழைத்தவர் அழகாய் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சந்தேகத்துக்கு காரணம்
நான் ஒரு 2 காரியத்தை சொல்லிட்டு அப்படி ஜெபம் பண்ணிடுவோம். அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்கள். லூக் சாப்டர் 24க்கு வாங்க. 37ஆம் வசனம். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? நீங்கள் ஏன் கலங்குறீங்க? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? உங்கள் இருதயத்துல சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி. ஆமென். நான் தான் என்று அறியும்படி கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி நான் மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொன்னார். ஆமென். இயேசு தன் கைகளையும் வேதம் சொல்லுகிறது கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். இப்போ எம்மாவூருக்கு போனாங்க, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இப்போ வசனம் சொல்லுகிறது இயேசு தாமே அவர்கள் நடுவிலே வந்து அந்த வீட்டுக்குள்ள நின்று சமாதானம் சொல்றாரு. அந்த சமாதானம் சொன்னோன்னு ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவது, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்ப்பா, அது போதும்பா அப்படிங்கிற எண்ணம் வராம வசனம் சொல்லுகிறது அவர்கள் கலங்குகிறார்கள், அவர்கள் பயப்படுகிறார்கள். அடுத்தது ஏதோ ஒரு பொல்லாத ஆவி வந்துருச்சோ அப்படிங்கிறாங்க. 3 காரியம் இருக்கு. ஒன்று கலக்கம், பயம், ஏதோ ஒரு தவறான பொல்லாத ஆவி வந்துருச்சோ. அப்போ ஆண்டவர் கேட்கிறார், ஏன் கலங்குறீங்க? உங்கள் இருதயத்தில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? அப்போ கர்த்தருடைய இந்த சந்தேகத்தின் வெளிப்பாடு கலக்கம், சந்தேகத்தின் வெளிப்பாடு பயம், சந்தேகத்தின் வெளிப்பாடு நம்ம ஊர் லாங்குவேஜில் நம்ம ஆவிக்குரிய நம்ம வட்டாரத்தில் நடமாடுகிறது. ஆமாம், ஒரு சாபம் வந்திருக்குது, ஒரு கட்டு இருக்குது, ஒரு ஸ்பிரிட் வந்திருக்குது அப்படின்னு சொன்னோன்னு ஐயோ அப்படியா, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம போயிடுவோம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நீங்க இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அனுதினமும் தேவனோடு கூட உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவீர்களே ஆனால், கலக்கம் வந்தாலும் பயம் வந்தாலும் உடனே இயேசு கேட்பார், ஏன் கலங்குகிறாய், ஏன் சந்தேகப்பட்டாய், என் கைகளை பார், என் கால்களை பார் என்று ஆண்டவர் காட்டி அவன் சந்தேகத்தை நீக்கினார். ஆமென். அந்த சந்தேகம் நீக்கின உடனே கர்த்தருடைய பிள்ளைகளை அந்நேரம் அவங்க எழும்பி அவங்க போயிட்டு அங்கே போய் ஆண்டவரை கண்டோம். அந்த சந்தோஷத்தினால பாருங்க 40ஆம் வசனம், தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை அது கீழே நீங்க வாசிக்கலாம். அதாவது இன்றைக்கு நான் உங்களை என்ன சொல்றேன்னா, எம்மாவு சீஷர்களை என் ஆண்டவர் வழி நடத்தின பிறகு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய, அப்படியே நீங்க வரும்போது தான் இந்த இடத்துல நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். அப்போ சந்தேகம் நீங்கும் போது சந்தோஷத்தின் ஆவியினால கர்த்தர் உங்களை நிரப்பிடுவார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிருங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டா. எல்லா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சந்தேகம் ஆவியை துரத்துகிறோம், சந்தேகத்தின் ஆவியை துரத்துகிறோம். கலக்கத்தின் பயம், கலக்கம் பயம் அல்லது பொல்லாத ஆவி, ஏதோ ஒரு சாபம், பழங்கால பிரச்சனை, பழங்கால இயலாம, பழங்காலத்தில் நாங்கள் செய்த காரியம் இன்னும் அந்த கிரியை தொடர்கிறது போல என்று நினைத்து போராடுகிற அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம் தகப்பனே, முறியடிக்கிறோம் தகப்பனே. அப்படியே ஜெபிச்சிருங்க. சந்தேகம் ஆவியே இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு போ, நான் ஆசீர்வாதத்துக்குரியவன். ஆமே, நான் ஏசா அல்ல, நான் யாக்கோபின் சந்ததி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஈசாக்கின் சந்ததி. ஆமென். நான் ஈசாக்கின் சந்ததி. இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வாதத்துக்குரியவன். ஈசாக்கின் சந்ததியில ஆமென் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் விளங்குகிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஏசாவின் சந்ததி அல்ல, நான் யாக்கோபின் சந்ததி. ஹல்லேலூயா. நான் ஈசாக்கின் சந்ததி. கர்த்தருக்கு மகிமை. நான் ஆபிரகாமின் சந்ததியில வருகிறேன். சந்தேகத்தின் ஆவியை துரத்தி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. யார் யார் வீட்டுல திருமணத்தை குறித்து சந்தேகம், பிள்ளைகளை குறித்து சந்தேகம், வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகம், எதிர்காலத்தை குறித்து சந்தேகம், இப்படி பல சந்தேகத்தில் மூழ்கி போய் கிடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் எழுப்புவீராக. அப்பா, என்னாகமம் 24:1 உண்மையானால் நம்ம வீடு கட்டப்படட்டும்.
ஆமென். இடிந்து போன குடும்பங்கள் கட்டப்படட்டும். சோர்ந்து போன என் சகோதர சகோதரிகள் பலப்படட்டும். ஆச்சரியமான கதவுகள் திறக்கப்படட்டும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். அப்பிரோஜனமான ஊழியன், ஆசீர்வாதத்துக்கு தடை, சந்தேகம் என்ற ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்து அதை பிரசங்கிக்க உதவி செய்த மாறாத கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாம மட்டும் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜபத்துல இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலையும் உங்களுடைய ஆண்டவர் கிருபையின் கரம் கூட இருந்து நடத்த வேண்டும் என்று நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், ஆசீர்வதித்தார், பலப்படுத்தி விட்டார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சொல்லுங்க வாய் திறந்து, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதே சந்தோஷத்தோடு தைரியமா இருங்க. நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கலந்து கொண்டவங்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. புதுதாக இணைந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கா நன்றி சொல்றேன். இதுவரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜப குறிப்புகளை அனுப்புங்க. இன்னைக்கு நீங்க அனுப்பின ஜப குறிப்புகள் எல்லாம் நாளைக்கு பகல்ல எல்லாவற்றையும் பார்த்து நாளைக்கு சாயங்கால கூட்டத்துல சரியா கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்றதுக்கு வசதியாக இருக்கும். God bless you. Hallelujah.